ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வந்து டபுள் க்ரோஷே. ஸோ இன்றைக்குள்ள கிளாஸ் வந்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டபுள் க்ரோஷே நீங்கள் கற்றுக்கிட்டாலே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக், பர்சஸ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதே என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 16 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து yarn ஓவர் பண்ணிக்கோங்க. yarn ஓவர் பண்ணிவிட்டு 1 2 3 தேர்ட் செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn எடுத்துட்டா உங்களுக்கு வந்து இந்த ஹூக்கில் வந்து 3 லூப் தெரியுதா? ஸோ இதில் வந்து எப்படி டபுள் க்ரோஷே போடுறதுன்னா, yarn ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணணும். புல் த்ரூ பண்ணிவிட்டு 2 த்ரெட்லேயுமே புல் த்ரூ பண்ணி எடுக்கணும். ஸோ அகெயின் yarn ஓவர் பண்ணணும். yarn ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் த்ரெட் எடுக்கணும். எடுத்துட்டு 3 ஹூக் இருக்கா, 3 த்ரெட் இருக்குது. ஸோ இதில் வந்து yarn ஓவர் பண்ணி 2 இதில் புல் த்ரூ பண்ணிவிட்டு இதில் எடுக்கணும். ஸோ இதுதான் டபுள் க்ரோச்சே. ஸோ அகெயின் பாருங்கள், yarn ஓவர் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி yarn வெளியே எடுத்துட்டு 3 லூப்லேருந்து புல் த்ரூ பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ இதுதான் டபுள் க்ரோஷே. இப்படி தான் வரும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் லூஸாக பண்ணுறேன். டைட்டாக பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிறப்போ லூஸாக பண்ணி தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அகெயின் yarn ஓவர் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி yarn எடுத்துட்டு லூப்பில் கனெக்ட் பண்ணி ரெண்டு இதில் எடுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இதான் வந்து டபுள் க்ரோச்சே. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இதுதான் டபுள் க்ரோச்சே. ஸோ இதில் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணணும்னா 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு அடுத்த லைன் சொல்கிறேன். 3 செயின் போட்டுட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு yarn ஓவர் பண்ணிவிட்டு சென்டரில் தான் விடணும். இந்த இடத்துல சென்டரில் தான் விட்டு வெளியே எடுக்கணும். எடுத்துகிட்டு உங்களுக்கு ஹூக்கில் லூப் தெரியுதா, லூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓவரால் ரோல் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணணும். yarn ஓவர் பண்ணிவிட்டு சென்டரில் விடணும். தெரியுதா, சென்டரில் விட்டுட்டு இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்துட்டு 2 க்ரோச்சேயில் விட்டு ஓவரால் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோச்சே. இந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அகெயின் yarn ஓவர் பண்ணிக்கிறோம். சென்டரில் விட்டுட்டு எடுத்துட்டு ஓவரால் எடுத்துட்டு ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டபுள் க்ரோச்சே இப்படி தான் பண்ணணும். இனி நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சு பார்க்கலாம். இதுதான் வந்து க்ரோச்சேயோட சார்ட். இனி வரப்போகிற கிளாஸ்லலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சோட சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் ஜோகிஷா சேனல்.